ஆகிப்போச்சு. இன்று காலையில் வந்து கடலூர் மாவட்டத்தில் சேர்ந்து நம்ம அண்ணன் வீட்டுக்கு குறைக்காப்பாட்டு இங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம இப்போ காலைல வந்தோம். வந்து பார்த்தோம்னா அண்ணன் ஏண்டா வந்து வேளாண் பணியெல்லாம் அரசு பணி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சென்னையிலே வந்து இந்த பானிபூரி, சப்பாத்தி, பீஸா இந்த நாட்டில் ஒன்றுத்துக்கு உதவாத உணவுகளை சாப்பிட்டு சுகரு, பிபி, என்ன நுரையீரல் போட்டு எல்லாம் வந்திருக்கு. இந்த நோய்கள்லாம் வந்து நம்ம சென்னையில் இருக்கோம், நமக்கு தெரியல. ஆனால் இந்த கிராமத்து உள்ள நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்க ஆடுலாம் மாடுலாம் வளர்க்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வயல்வெளி இருக்குது, கேணின்னு சொல்லுவாங்க, கேணி இருக்குது, மஞ்சள் பயிரிடப்பட்டிருக்குது, சோளம் பயிரிடப்பட்டிருக்குது, மரவள்ளி கிழங்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கை சூழல் அதுதான். மனுஷன் என்னைக்கு இயற்கையோடு ஒத்து போகிறானோ அவனுக்கு வந்து வாழ்நாள் நல்லாயிருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணிட்டோம். வயதானவர்கள்லாம் வந்து அந்த திண்ணியில் உட்காந்துருக்காங்க, மரத்தில் உட்காந்துருக்காங்க. இதே கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி நீங்கள் சென்னையில் போய் பாருங்கள், எல்லாம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பான். இது என்னென்னா, மனுஷன் வந்து நான் வந்து நாகரிகத்துக்கு போகிறேன், நாகரிகத்துக்கு சொல்லி தன்னை தானே அழிச்சிக்கிட்டான். இந்த மாற்றம்லாம் வந்து அடிப்படை அரசியல் மாற்றமாக வரணுன்றதுனால தான் வந்து அண்ணன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கான ஆட்சி மலரணும்னு சொன்னால் இது மாதிரி மக்களையும் மண்ணையும் விரும்பக்கூடிய செந்தமிழ் சீமான் வந்தால் மட்டுமே தான் இந்த அடிப்படை அரசியலெல்லாம் மாற்றம் வந்து மொத்தமும் மாற்றப்படும். அது